நண்பர்களே, இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மெம்பர்ஷிப் ரிவார்ட் கிரெடிட் கார்டை பற்றி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட ஃபாலோ அப் வீடியோ தான் இது, அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த அமெக்ஸ் கார்டை வந்து நீங்கள் ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ரெஃபரல் லிங்க். ஸோ அந்த ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு பல ப்ரீமியம் கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த 5000 கார்டு 10,000 கார்டு தான் காட்டும். ஸோ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் யோசிச்சப்போ தான் எனக்கு தெரியுது, நம்ம மக்கள் வந்து யாராவது தெரியாதனமாக அந்த 5000 10,000 கார்டை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வருஷம் ஃபீஸு 5000 10,000ன்னு வந்துடும். அதுவே மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறிடக்கூடாது தான் நான் இது ஒரு அவேர்னஸாக இதை க்ரியேட் பண்ணிடுவோம், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மக்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த ரெஃபரல் லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்க ப்ரௌசர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஐபேட் இருக்கனால நான் ஐபேடில் வந்து சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃபோனில் எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்க. இங்கே வந்து பாருங்கள், யுவர் ஃப்ரெண்ட் சுந்தர் ஹேஸ் ரெஃபர்ட் யூ ஃபார் த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் ட்ராவல் கிரெடிட் கார்டுன்னு வரும். ஸோ நான் உங்களுக்கு வந்து எந்த கார்டையும் இந்த கார்டு தான் நான் குறிப்பிட்டு ரெஃபர் பண்ணல. நீங்கள் இங்கே வியூ ஆல் கார்ட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு 2 கார்டு சொல்கிறேன். ரெண்டுமே வந்து கம்மி ஃபீஸ் உள்ள கார்டு. முதல் கார்டு வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஸ்மார்ட் டர்ன் கார்டு. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கே 500 தான் ஃபீஸு, 495 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி தான் ஃபீஸு. ஸோ இந்த கார்டை நீங்கள் வாங்குறவங்க யூஸ் பண்ணலாம். இந்த கார்டை பற்றி நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த கார்டு வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவல் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கார்டு வாங்குறதுனால இல்லை, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மெம்பர்ஷிப் ரிவார்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி இங்கே போய் லேர்ன் மோர் கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே லேர்ன் மோர் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கு எல்லாமே வரும். ஸோ இங்கே போய் நீங்கள் அப்ளை நவ் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் கார்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை நவ் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸு, உங்கள் பேர், ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, பேனு, இமெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கேட்டு முடிச்சோன்னே நீங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணோன்னே உங்கள் பேன், உங்கள் சிபில் ஸ்கோர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தருமா தராதான்னு ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணும். ஸோ நீங்கள் வருஷத்துக்கு 7-8 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வச்சுருந்தாலுமே பல பேருக்கு அமெக்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அது காரணம் என்னென்னா, அமெக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு லாங் கிரெடிட் ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க. லாங் கிரெடிட் ஹிஸ்ட்ரினா இவங்க கடன் கொடுக்குறவங்க வந்து நம்பகத்தன்மையானவர்களா, அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க கடனை சரியாக திருப்பி செலுத்தியிருக்காங்கங்கிற ஒரு சிபில் ஸ்கோரில் இருக்க அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டு அதை வெரிஃபை கிராஸ் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அமெக்ஸ் வந்து கார்டே இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துக்கங்க. மறக்காமல் இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.